அது ஏன் வீட்டுக்குள்ளே வர்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி வெறுப்போடையே வராங்க, ஒரு மாதிரி வன்மத்தோடையே வராங்க. போகிற போக்க பார்த்தா இந்த செலிப்ரேஷன் ரவுண்டே வந்து முதல் 2 வாரங்கள் மாதிரி ஒரே அடிதடியாக தான் நடக்கும் போல இருக்கே. வர்றவங்களாம் இப்படி மானாவாரியாக வாரி வாரி வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? இப்போ தான் பிரவீன்ராஜ் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த 3வது ப்ரோமோவில் காட்டிய அந்த சம்பவங்கள் நடக்க போகுது. ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அதாவது தற்கூரியாக இருக்கலாம், இந்த அளவுக்கு தற்கூரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேரை பார்த்தா எனக்கு கேட்க தோணுது. ஏமாத்திரம் அதிகமாகறானா இல்லை ஏமாறுற மக்கள் அதிகமாகிட்டு இருக்காங்களானே எனக்கு புரியலை. ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான் அப்படின்னா அவன் யார், என்ன, அவனுக்கு வயசு என்ன, அது எதையுமே பார்க்குறது கிடையாது. இன்ஃப்ளூயன்சரா அவன் சொன்னால் நான் ஏமாந்துருவேன், அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த காசு போட்டால் இவ்வளோ காசு நான் தரேன் அப்படின்னு எவன் சொன்னாலும் அதை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போயிடுறீங்க. எப்படி அது? ஒன்றும் இல்லைங்க, கொடுவாய் அன்புன்னு ஒரு 15 வயசு பையங்க, எவ்வளவு கிரிமினலாக எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக அவனும் அவனோட குடும்பமே சேர்ந்து ஒரு ஸ்கேமை பண்ணியிருக்காங்க. அவன் மேலே எனக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. சின்ன பையன் சொன்னான்றதை நம்பி போய் ஆயிரக்கணக்கான பேர் வந்து 1000 2000 கிட்டத்தட்ட சில பேர்லாம் சொல்கிறாங்க 1 கோடி ரூபா வரைக்கும் அவன் ஸ்கேம் பண்ணியிருக்கானான். எப்பட்றா இவ்வளோ தத்தியாக இருக்கீங்க? ஏன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு மூளையே கிடையாதா? இதில் முக்கால்வாசி பேர் யார் தெரியுமா? டிவிக்கே கட்சிக்காரங்களாம். ஏன்னா அந்த பையன் பாருங்கள் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த வயசில் இவ்வளவு திருட்டுத்தனம் இருக்குன்னா ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் யாரை சேர்க்குறீங்க? வளர்ந்து வரும் திருடர்கள், வளர்ந்த திருடர்கள், லாட்ரி விற்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், இப்படி மாறி மாறி கட்சிக்குள்ளே ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. விளங்குமா தமிழ்நாடு? விளங்குமா? இப்போ தான் திமுக அதிமுகன்னு ஒரு 2 பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவான ஒரு வைப், அதிலிருந்து வெளியில் வரலான்னு பார்த்தா டிவிக்கேன்னு ஒன்று வருது. சரி, இந்த பையன் விஜய் மாநாட்டுக்கு போகிறேன், விஜய் மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சுருக்காப்புல ஜனநாயகன், அதுக்கு போகிறேன் நான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய் முன்னாடி இருக்கிற ஃபேமிலிஸ், அதுவும் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லலாம், ஃபேமிலிஸ் பேம்பஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லி ஏஐயில் ஃபோட்டோவை போட்டு விஜய் கூட இருக்கிற மாதிரியும் செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் பாஸ்போர்ட்டுக்கு நடுவில் A4 ஷீட்டை டிக்கெட்டு மாதிரி சொருவி அவன் அழகாக அந்த தொண்டர்களை ஏமாற்றி காசை பிடிக்கிறான். தற்கூரின்னு சொன்னால் கோபம் வருது. ஆனால் இப்படி ஏமாறுறீங்களடா? ஏண்டா ஃபோன் ஸ்கேம், ஃபோன் விற்கிறேன்னு ஸ்கேம் பண்ணியிருக்கான். பல செலிப்ரிட்டிஸ் கிட்ட, பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அண்ணனுக்கு வயிற்று வலி, எங்கள் அப்பாவுக்கு தலைவலின்னு சொல்லி அவங்கக்கிட்டலாம் 5000 10000 7000 வாங்கியிருக்கிறான். இது பத்தாதுன்னு தலைவர் வந்து 15 வயசுலேயே அப்பாவுக்கு ஒரு பல்சர் பைக்கு, அம்மாவுக்கு தார் காரு. ஏன் அம்மாவுக்கு இந்த மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், கேஸ் ஸ்டவ், உங்கள் அம்மா கார் தான் கேட்டாங்களா? தார் காரு வாங்கி கொடுக்குறான். ஷோ கொடுமையை என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஸ்கேம். தயவு செய்து இந்த சோஷியல் மீடியாவில் வர இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ், இந்த பிட்காயின் 1000 ரூபாய் போட்டால், அதுவும் பாருங்க 1000 ரூபாய் போட்டால் 12 செகண்டில் வந்து 16000 ரூபாய் இவர் வந்து சம்பாரித்து கொடுக்குறாரு. என்னடான்னு பார்த்தா என்னது ட்ரேடிங் பண்ணுறாங்க. 15 வயசு பையனுக்கு எப்படா ட்ரேடிங் ஸ்பெல்லிங் தெரியுமாடா அவனுக்கு? ஃபஸ்ட்டு அவனை போய் நம்பி ஏமாறுறீங்களா? டேய் உங்களெல்லாம் என்னடா சொல்கிறது? எனக்கு அந்த பையனை நினச்சி வருத்தமே இல்லை. இப்போ வந்து காலம் மாறி போச்சு. எந்த வயசுலையும் திருட முடியும் அப்படிங்கிறத அந்த பையன் நிரூபிச்சிட்டான். நீங்கள் தாண்டா மாறணும், நம்ம தாண்டா மாறணும். தயவுசெய்து இந்த மாதிரி ஏமாறாதீங்க. சரி, ஓகே, நிறைய பேர் இந்த பையனை பற்றி தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சரி இதை பற்றி தனியாக பேச வேணாம். பட் இருந்தாலும் இவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக சிரிப்பு தான் வருது. அதனால் நான் தயவுசெய்து இனிமேல் யாரும் அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க. அதை சொல்லிக்க ஒரு சின்ன மெசேஜாக சொல்லணும். ஓகே, பிரவீன் காந்தி உள்ளே வராப்பில், உள்ளே வந்ததுமே எல்லாரையும் உட்கார வச்சு மனிதாபிமானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி தான் சொல்ல வர்றாரு. பார்வதி என் கமருதனை பற்றி பேசியிருக்கலாம் போல். வினோத் அவர்கள் சூப்பராக ஒரு பாயிண்டை பிடிச்சாப்புல. இப்போது என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருந்த 24 பேருமே குப்பைகள் தான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எல்லாருமே குப்பைகள் தான். அந்த குப்பையிலேயே எந்த குப்பை சிறந்த குப்பைன்றது தான் இப்போ போட்டியே.
வெளியில் போயிட்டு உள்ளே வந்தவங்களாம் புனிதர்கள் மாதிரி பேசுகிறாங்க. நம்ம பிரவீன்லாம் வரணும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். போயிட்டு வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தில் வந்து புனிதம் பெறுவது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கன்னியஸ்ரீயாக போகிறவங்க, ஃபாதர் ஆகிறவங்கலாம் வந்து அது ஒரு டேர்ம் இருக்குது, எனக்கு அந்த டேர்ம் தெரியல. என்னமோ அந்த மாதிரி புனிதம் பெற்று இந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இப்போ நல்லவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் ஆகிட்டு, இப்படி பண்ணிட்டீங்களேடா, அப்படி பண்ணிட்டீங்களேடா, இவ்வளோ பண்ணிட்டீங்களேடா, அதை பண்ணாமல் தானே நீங்களாம் வெளில போயிட்டீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. கெஸ்ட்டாக வந்தால் நீங்கள் கேம்லேயே கிடையாது, செலிப்ரேஷன் ரவுண்ட்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு ஒருத்தர் மேலேயே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. கானா வினோத்தை செருப்பால் அடித்த மாதிரி கேட்டாப்புல, ஏன்பா நீங்கள் இருந்தல 32 நாள் 33 நாள், நீ ஏன் இங்கே பயாஸ்டாக தான் இருந்த, நீ ஏன் இந்த மாதிரிலாம் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்கிறியோ அது எல்லாமே நீயும் தான் பண்ணியிருக்க, நீ சும்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத வா. இந்த நேற்று வியானாக்கிட்டே அவர் பேசியிருக்கணும். ஆனால் வியானா போய் நைஸாக கானா வினோத்துக்கிட்ட வந்து ஐஸ் வைக்கிறதுனால வியானாவை தொடாமல் இருக்கிறாப்புல, கேட்டாப்புல நறுக்குன்னு. அப்போ பிரவீன் வந்து ஒரு வார்த்தையை விடுறாரு, என்னன்னா 92 நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணியோ தெரியாது, நான் 32 நாள் வெளியில் பண்ண விஷயத்த உன்னால் பண்ண முடியாது அப்படின்றார். அப்படி அவர் வெளியில் 33 நாள் 32 நாள் என்ன பண்ணாருன்னு சீரியஸாக எனக்கும் தெரில, நான் பார்க்கல. அப்படி எதுவும் இன்டர்வியூ கொடுத்தாரு, இப்போ எதனா படங்களும் பண்ணுறாரா என்ன நமக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆணவம் ஏறி போகுது. இந்த வெளியில் போயிட்டு உள்ள வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆணவம் வந்து ஏறி போகுது. இன்னும் வர வர யார் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது தெரில. நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வந்து ஒரு முடிவுரை கிடையாது, இது தொடக்க உரை தான். வெளியில் போன பிறகு தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஆனால் இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வாழ்க்கையை இங்கேயே முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்வதி கமருதீன் மாதிரி நிறைய பேர் இங்கே வார்த்தைகளை விட்டு அது வெளியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி மக்கள் அதை எடுத்து இவ்வளோ தெனாவட்டாக பேசுகிறாரு அப்படின்னு தான் மக்களுக்கு வந்து போகும். இதனால் பிரவீன் வந்து இத்தனை நாட்களாக அவர் மேலே ஒரு சிம்பத்தி இருந்துச்சு மக்களுக்கு, அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி. அதை அவர் வாயால் அவரே கெடுத்துப்பார் போல். இங்கே பல பேருக்கு வாய் தாங்க பிரச்சனையே. அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இதுக்கு பேசி கெடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ வந்திருக்காப்புல என்ன பண்ணுறாருன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா விரிவாக இந்த வீடியோவே விரிவாக தான் இருக்கும். இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.